இயேசு தன்னுடைய சாவை முதன்முறையாக முன்னறிவிக்கிறார். இயேசுனுடைய சாவை ஏற்றுக்கொள்கிறவராக, இயேசுவினுடைய பாடுகளில் நாமும் தொடர்ந்து பயணிக்கிறவர்களாக மாறணும்னா இயேசு குறிப்பிடுகிற முதல் வசனம் இதுவாகத்தான் இருக்கிறது. என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பின்பற்றுதல். வாழ்க்கையில் நாம் பல ரோல் மாடல்ஸ் வச்சுருப்போம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இந்த 21st செஞ்சுரியில் ஜென்சி, ஆல்ஃபா ஜென்ஸ் இவங்களுக்கெல்லாம் முன்மாதிரிகை ரோல் மாடல்னு சொன்னால் நம்முடைய தொலைக்காட்சிகள் காணப்படுகிற சினிமா நட்சத்திரங்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சிகை அலங்காரத்திலிருந்து அவர்கள் அணிகிற ஆடை அலங்காரங்கள் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையுடைய வழி மாற்றங்களிலும் வாழ்க்கையுடைய சூழல்களிலும் சினிமா நட்சத்திரங்களை பிரதிபலிக்கிற மக்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். பின்பற்றுதல் என்பது சிகையையோ உடையையோ மாற்றுவதல்ல, மாறாக அது மனமாற்றத்தை குறிக்கிறது. இல்லை, பயணிக்கும் மனநிலையில் ஒத்திருத்தல் வேண்டும். ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலில் ஒத்திருக்க வேண்டும். ஒருவர் பிறரை மன்னிக்கும் மனநிலையில் இணைந்திருக்க வேண்டும். தடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில், வழிநடத்த வேண்டிய மனநிலையில், வழி நடக்க வேண்டிய மனநிலையில் நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவரை ஒத்திருத்தல் வேண்டும். இது தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய நோக்கத்தையோ தன்னுடைய அறிவையோ சார்ந்ததல்ல, மாறாக நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவருடைய கொள்கையையும் கோட்பாடையும் சார்ந்தது. இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் என்று குறிப்பிடுகிற பொழுது, இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நமதாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி பல விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, வாழ்க்கையில் பல விஷயங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம். இயேசுடைய கொள்கையும் கோட்பாடையும் தான் சொல்கிறேன். இயேசுடைய கொள்கையும் கோட்பாடும் வேறு ஒன்றும் இல்லை. இயேசு அவர் சொல்லிக் கொடுத்த முத்தான வார்த்தைகள் இதுதான். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்கள் அன்பு செய்தது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள். உங்கள் எதிரிக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதெல்லாம் யார் செய்கிறோம் சொல்லுங்கள்? இன்றைக்கி இந்த வாழ்க்கை சூழல் இந்த கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கடைபிடிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம்? நிச்சயமாக இல்லைங்க. தனக்கு பாதுகாப்பு வேண்டும், தனக்கு தான் ப்ரொடெக்ஷன் வேண்டும் சொல்லி விரும்பி அதுக்காக பாடுபடுற எல்லாருமே நிச்சயமாக சொல்கிறேன், அதை இழந்து தான் போயிடுவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வார்த்தை புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் மனமாற்றத்திற்கு வாழ்மாற்றத்திற்கு வித்தாக அமைந்தது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த ஒற்றை வார்த்தையினால் தன் நாடு இழந்து தன் சொந்தம் இழந்து தன்னையும் இழக்க துணிந்த அவருடைய ஆன்மீக பயணம் இன்று நமக்கு ஒரு முன்மாதிரிகை. இயேசுவை பின்பற்றிய இந்த புனிதரை போல நாமும் இயேசுவை பின்பற்றிட எதை கொடுக்க போகிறோம்? பணத்தையா, பொருளையா? நமக்கு வாழ்வு கொடுத்தவருக்கு, நமக்கு வாழ கற்றுக் கொடுத்தவருக்கு நம் வாழ்வை தவிர எதை கொடுத்தாலும் ஈடாகுமா என்ன? நம்மை படைத்தவருக்கு நம்மையே கொடுப்போம், அதுவே ஈடான ஒன்று. இறை ஆசிர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.